ஒரு வாரம் ஃபுல்லாக படிச்சுட்டு தேர்வு எழுத போகிற மாணவனுடைய மனநிலை போல இருக்குது விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய மக்கள் சந்திப்பு வந்து வார விடுமுறை தினத்தில் நடந்தாலும் விவசாயிகளை பற்றி விஜய் அவர்கள் பேசும்பொழுது எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், விவசாயிகள் தான் என்னிடம் நேரடியாக சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதும், முதலமைச்சர் மற்றும் ஆளுங்கட்சி மீதான வழக்கமான விமர்சனமும், சினிமா பிரபலங்களை பார்க்க வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிற விமர்சனத்துக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக இந்த கூட்டம் எல்லாம் நிச்சயமா வந்து ஓட்டா மாறும் அப்படின்னு நம்பிக்கையா தன்னுடைய பேச்சின் மூலமா தெரிவிக்கிறது வரைக்கும் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக மக்கள் சந்திப்புக்காக சில முயற்சிகளை செய்கிறார், மெனக்கடல்களை செய்கிறார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த சனிக்கிழமை மக்கள் சந்திப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் சொன்னாலும் அந்த காரணம் வந்து அவருடைய ஸ்டைலே சொல்லணும்னா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுடைய வேலைக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து விடுமுறை நாளாக பார்த்து செலக்ட் பண்ணுறதா சொல்றாரு. விவசாயிகளை பற்றி இவ்வளோ பேசுகிற விஜய் அவர்களுக்கு வந்து உழைக்கும் மக்களுக்கு எல்லா நாளுமே வந்து வேலை நாள் தான் அப்படிங்கிறது தெரியாதான். பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டா, அதுவும் அரசியல் அப்படின்னு வந்துட்டா 24/7 மக்களை சந்திக்கணும், சந்திக்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத இவ்வளவு துணிச்சலாக அரசியல் களத்தில் இறங்கி இருக்கிற விஜய் அவர்களுக்கு யாரும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில் தேர்தல் வெற்றியை நோக்கிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ.